பாவி ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நடிச்சு நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்திட்டாரு. அன்னைக்கு துணியை போட்டு தாண்டும் போது கூட நான் தப்பா நினைக்கலையே. பாரு இப்ப எப்படி கொஞ்சம் கொலாவறாருன்னு. அப்படியே எனக்கு பத்துக்கிட்டு வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு மனசு சங்கடப்பட்டாலும் ஒரு வழியா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. குமரன் தம்பி, அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பாருங்க. டேய் ஆமாடா குமரா, இதுக்கு மேலே நேரத்தை கடத்தாம வீட்டுல எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லி ரோஜாவையும் ஸ்னேகாவையும் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி பண்ண. கவலைப்படாதீங்க மாமா, நல்லதே நடக்கும். எப்படியாவது ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசு ஆக்கிடலாம். பாத்தியா கண்மணி அந்த குண்டச்சியோட பேச்ச? அந்த மொக்க மாடசாமி மாதிரி இருக்கிற ரோசாவை நம்ம பெரிய வீட்டுக்கு வாரிசாக்க போறாளாம். எப்படி ஆக்குறான்னு நானும் பாக்குறேம்மா. எப்படி பார்த்தாலும் குமரன் நம்பிக்கை பிறந்ததுனால அதுவும் பெரிய வீட்டு வாரிசு தானே. நல்லா வேணும். குமரன் தம்பி, உங்க வீட்ல சொல்லி ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசு ஆக்கிடலாம்ல? கண்டிப்பாக்கா, என் மனசுலயும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஓகேதான். நீங்க நினைக்கிறது கூடிய சீக்கிரமே நடக்கும், கவலைப்படாதீங்க. நடக்கும் நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் என் வயித்துல பிறக்க போற புள்ளைய தவிர வேற யாரையும் பெரிய வீட்டு வாரிசு ஆக்கவே விட மாட்டேன். சரி, எல்லாம் கிளம்பலாமா? இதுல வைக்கிறேன். பாட்டி இருங்க, நானும் வரேன். வா வீட்டுக்கு போலாம். மோனிய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க. வா. ஸ்னேகா, ஸ்னேகா, நம்ம சந்தோஷமா தானே வந்தோம். திடீர்னு ஏன் இவ்வளவு கோவம்? சிரிச்சு சந்தோஷமா இருந்தா நடந்தது எதுவுமே இல்லாம போயிடுமா? நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பேச முடியலையா? எங்க நல்ல நாள் அதுமா பெரியவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணாம உங்க தம்பியையும் ராசாத்தையும் அந்த கேள்வி கேக்குறாங்க உங்க அம்மா. அத்தனையும் மறைஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்றது? அது வந்து ஸ்னேகா, பேசாதீங்க. பாவங்க இனியன் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பழிய சுமந்துட்டு நிக்கிறாரு. அப்பா கூட உங்களுக்கு என்ன பத்தி உண்மையை சொல்லணும்னு தோணல. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இதுவே இனியன் இல்லாம வேற யாராவது இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்துங்க பெரியமா, தப்பு பண்ணது நான் இல்ல உங்க புள்ளதான்னு உண்மையை போட்டு உடைச்சிருப்பாங்க.
ஏன் ஸ்னேகா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆ? எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிற துணிச்சல் உங்களுக்கு இல்லையே. எல்லாம் என்ன சொல்லணும்? உங்க கூட சேர்ந்து வாடுறதுக்கு கொடுப்பன இல்லாட்டியும் உங்க புள்ளையாவது உங்ககிட்ட சேர்த்துடலான்னு சுயநலமா யோசிச்சதுனால பாவம் இனி இன்னும் ராசாத்தியம் இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. விடு ஸ்னேகா, இது எல்லாமே என்னாலதான்னு தினம் தினம் என் மனசாட்சி என்ன உறுத்துது. சீக்கிரமே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்லங்க, நீங்க சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை சுத்தமா எனக்கு இல்ல. பேசாம மோனியா அனாத ஆசிரமத்துல சேர்த்துருங்க. நான் உங்களை பார்க்க வந்ததே பெரிய தப்பு. அப்படியெல்லாம் சொல்லாத ஸ்னேகா. பின்ன என்னங்க, பின்ன இது என்னதான் பண்ண சொல்றீங்க? இவ வேற பொண்ணா பிறந்துட்டா. இவள எனக்கு தனியா விடுறதுக்கும் மனசு இல்ல. பேசாம நானும் மோனியும் விஷத்தை குடிச்சு செத்து போயிடுறோம். அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன வார்த்தை சொன்ன ஸ்னேகா? இதை கேட்கவா இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை நான் பார்க்கணும்? வேணா ஸ்னேகா, போதும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் கோழையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. என்ன பாக்குற? ஆமா ஸ்னேகா, எங்க வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிச்சாலும் பரவாயில்ல, உன்னை பத்தியும் மோனிக்குட்டி என் பொண்ணுங்கிறத பத்தியும் என் அம்மா கிட்ட நான் சொல்லதான் போறேன். எப்படியாவது அவங்க காலில் விழுந்தாவது மோனிக்குட்டியை நம்ம பெரிய வீட்டு வாரிசா ஏத்துக்க வைப்பேன். நீ வருத்தப்படாத ஸ்னேகா. ஆமா ஸ்னேகா, என்னால இனி ஒரு நொடி கூட இனியனும் ராசாத்தியும் அசிங்கப்பட மாட்டாங்க. இது உறுதி. என்ன நம்பு ஸ்னேகா. கண்மணி, கண்மணி, இல்ல கண்மணி, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நீ பயப்படாதம்மா, எனக்கு எதுவும் ஆகாது. நாம இனியனுக்கு வச்ச ஆப்பு நமக்கே இப்படி திரும்பி வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. கண்மணி, உன் புருஷன் கல்லூலி மங்க மாதிரி இருந்துகிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை வர அளவுக்கு நடந்திருக்கான்னா என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் அவனுக்கு. அது மட்டும் இல்ல கண்மணி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் அந்த ராசாத்தி குடும்பம் மொத்தமும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு என்ன திமிரு இருந்திருக்கணும். என்னடி பண்றது இப்போ? என்ன பண்றதா? மா, நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. நான் ஒன்னும் சாதாரண 10ஆம் பசலி பொண்ணு இல்ல, கண்மணி. ஆமா கண்மணி, விட்டுறாதடி. இருந்தாலும் ஏற்கனவே குடும்பம் நடத்தி வாழ்ந்தவர் கூட இத்தனை நாள் 2ஆம் தரமா வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கு. வருத்தப்படாத கண்மணி. இனி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. இப்படி ஒரு சம்பவத்தை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ண
அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அது மட்டும் இல்ல, இப்போ அவ கூட கூடி கொலாவறதையும் என்கிட்ட மறைச்சு நல்ல புள்ள மாதிரி நாடகம் ஆடி இருக்காரு. ஆமா கண்மணி, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்கான் பாரு உன் புருஷன். ஆமாம்மா, நான் கூட அவரை ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டேன். ஆனா என்னையே ஏமாத்திட்டாரு. கண்மணி, அப்போ உன்னோட வாழ்க்கை என்ன போனா போகுதுன்னு அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? விட மாட்டேம்மா. எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனை வச்சு செய்வேன். அது மட்டும் இல்ல, இனி ஒரு நிமிஷம் கூட என் புருஷனை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பதாண்டி நீ ஏன் பொண்ணு. கண்மணி, அந்த ராசாத்திய ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டி. ஆமாமா, அந்த ராசாத்தி இந்த ரோஜா பிசாச பெரிய வீட்டு வாரிசாக்கணும்னு துடியா துடிக்கிறான். ஆனா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பெரிய வீட்டு முத வாரிசுனா அது எனக்கும் என் புருஷனுக்கும் பொறுக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக தான் குறிகாரி சொன்ன உடனே புள்ளத்தாச்சி வேஷத்தை போட்டேன். எப்படியாவது உன் மாப்பிளைய சரி பண்ணி புள்ள பெத்துக்கலான்னா இப்படி ஒரு பூதம் வந்து நின்னுட்டு இருக்கே. இருந்தாலும் நான் விட மாட்டேம்மா. கண்மணி, இந்த பெரிய பிரச்சனையை எப்படி சமாளிக்க போற? சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குமா. என் மாமியார் ஒரு லூஸ். திடீர்னு என் புள்ளையோட வாரிசுன்னு ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஏத்துக்கிட்டா. ஆமா கண்மணி, உன் மாமியாக்காரி எப்போ என்ன செய்வான்னே சொல்ல முடியாது. அதுக்கு ஏமா பயப்படுற? அந்த வீட்ல இந்த விஷயத்துல யாரும் என்ன மீறி ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. முதல்ல என் புருஷனை என்ன பண்ண போறேன்னு பாரு. நீ மனசை நிம்மதியா வச்சுக்கோ. நான் போய் எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்லி ஒரு நல்ல செய்தியோட வரேன். பாப்பா, கண்மணி எதுக்கு இப்போ ஃபோன் பண்றா? சொல்லு, என்ன வேணும்? ஓ, என் குரலை கேட்க கூட சாருக்கு வெறுப்பா இருக்கா? இருடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ஃபோன் போட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. உடனே கிளம்பி நம்ம ஊர் கோயிலுக்கு வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் முடியாது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம ஊர் கோயில்ல நீங்க இருக்கணும். இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னாச்சுங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்மணி ஏதோ பேசணுமா? நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாம இரு. நான் கிளம்புறேன். சொல்ற கணக்கு தான் சரியா வரும். ஐயோ ஐயோ. ராசாத்தி, உன் கல்யாண நாள இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா கொண்டாடியாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா பொண்ணி, நான் கூட மரகதமா வந்து சத்தம் போட்ட பின்னாடி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு மன உளைச்சல இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் மறைஞ்சு சந்தோஷமா முடிஞ்சதே.
அந்த வகையில நிம்மதிதான். ஏங்க நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது எதுக்கு அந்த அம்மாவை ஞாபகப்படுத்துறீங்க? என்ன ரசாத்தி? ரசாத்தி ஏய் என்னாச்சு? அவங்க உங்ககிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க, நீ அதை கண்டுக்காம ஏதோ யோசனைல இருக்க? என்ன ராசாத்தி, கூப்பிடுறது கூட காதுல வாங்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாச்சுல்ல? இல்ல மாமா, இனிமேதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. இல்ல மாமா, கோவில்ல வந்து ரோஜாவையும் ஸ்னேகாவையும் உங்க கூட சேர்த்து பார்த்துட்டு போன மருகதாத்த சும்மாவா இருப்பாங்க? கண்டிப்பா பெரிய வீட்டுல எல்லார்கிட்டயும் போய் உங்களுக்கும் ஸ்னேகாக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி தப்பா சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு மாமாவும் அத்தையும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா நியாயம் கேட்டு வருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். அப்படிலாம் அசால்ட்டா கடந்துட முடியாது மாமா. அவங்க கேக்குற கேள்விக்கு நாம பதில் சொல்லணும். அதான் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. பேசாம உண்மையை சொல்லிடு. ஒருவேளை அப்படி சொன்னா குமரனை பத்தி என்ன நினைப்பாங்க? மாப்பிள, அதுக்குன்னு மேலும் மேலும் நீங்க கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? குமரன் செஞ்ச தப்புக்கு அவர் தானே பொறுப்பேத்துக்கணும். ஆமா அண்ணே, இதுக்கு மேல மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஆனா என் கவலை எல்லாம் ரோஜாவை பத்தி தான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரோஜாவை பெரிய வீட்டுல ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தான். நான் ஸ்னேகாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு. அதை நினைச்சுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா பெரியத்த மனசுல ரோஜாவை இடம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த உண்மையை சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே இப்படி பட்டுன்னு உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. விடு, இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்ல. கடவுளா பார்த்து இந்த பிரச்சனைக்குன்னு ஒரு தீர்வு வச்சிருப்பாரு, அதுபடி நடக்கட்டும். ஹலோ மேடம், நான் கிளர்க் செல்வம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க செல்வம். இன்னைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ல அவங்க சைனுக்கு தான் மேடம் வெயிட்டிங். எப்ப மேடம் ஆபீஸ்க்கு வருவீங்க? நான் உடனே வரேன். சரிங்க மேடம். சரி, முக்கியமான ஃபைல் எல்லாம் சைன் பண்ணணுமா? நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கூட வரவா? இல்ல மாமா, பரவாயில்ல. சரி, போயிட்டு வா. வரேன். போயிட்டு வாமா. எதுக்கு இப்ப போன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஏன் நான் வர சொன்னா நீ வரமாட்டியா? பெரிய இவனா நீ? நான் உன் பொண்டாட்டி தானே. நான் போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னா நீ வரமாட்டியா? சொல்லு. அதுக்கு இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருந்தேன். அப்ப போய் உடனே வந்தாகணும்னு அடம் பிடிச்சியா, அதான் கேட்டேன். ஓ, அப்படி என்ன முக்கியமான வேலையா போயிருந்த? அத சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அதத்தான் நானும் கேக்குறேன்.
உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா கேனச்சு மாதிரி தெரியுதா உனக்கு? நீ எவ கூடவோ ஆட்டம் போட்டுக்கிட்டு புள்ளிய பெத்துட்டு அவ கூட தனியா வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருப்ப. இது நான் கண்டும் காணாம இருப்பேன்னு நினைச்சிட்டியா? புதுசா என்ன கதை சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்ன? அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. நீ அவ கூட ஜோடி போட்டுக்கிட்டு பைக்ல சுத்தினதை என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவளுக்கு வீடு எடுத்து கொடுத்து குடும்பம் நடத்துற வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும்.